திரும்பவும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நேற்று பத்திரிகைகளை கேட்டதுனால சொல்கிறேன் தம்பி, நான் இறந்தால் என்னுடைய உடம்பை வந்து என் தம்பி சீமானிடம் ஒப்படைங்க. ஈழத்தில் நான் பிறந்திருந்தால் என் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனுடைய படையடியில் சேர்ந்து நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு செத்துருப்பேன். ஆனால் என்னை புலிக்கொடி போற்றி அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்மம் முடிச்ச தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட மட்டும்தான் அதோ புலிக்கொடி இருக்கு. புலிக்கொடியோடு இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி நீதான் தம்பி. ஆகவே நான் மரணம் அடைந்தால் தயவு செய்து எந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் செய்யாமல் கோடி கொள்ளினுங்கிற பேரில் வந்து என் சொந்தக்காரனையெல்லாம் உள்ள விடாம அவன்லாம் வந்தான் தோரணை என்று பார்த்துட்டான் அப்படியே போயிட்டான்ட்டு நாம் மட்டும் நமது சடங்காக இதை நடத்தி புலிக்கொடி போத்தி என்னை எடுக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுக்கிறேன். ஆனால் சில பேர் கைதட்டுறதை பார்த்தா இடம் காலி ஆயிரும் போல் இருக்கு. இடம் காலி ஆயிரும் போல நகர்ந்து நாம போயிடலான்னு பார்க்குறானுங்க. டேய் நம்ம அசிஸ்டன்ட் ஆயிடுறது. நான் எப்படியும் இன்னும் ஒரு 25 படத்துக்கு உங்களை இம்சம் பண்ணாம அப்படியெல்லாம் போயிட மாட்டேன்.